x square plus 5x plus 6 equal to 0. இந்த quadratic equation ஏற்கனவே நம்ம quadratic formula மெத்தட்லையும் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மூலியமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். a + b the whole square equal to a square plus 2ab plus b square. இப்போ இந்த இடத்துல ஏவுக்கு நான் எக்ஸை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ தட் a square will become x square. அண்டு 2abக்கு பதிலாக 2 into a என்ன எக்ஸு, பேலன்ஸ் எக்ஸு போச்சுன்னா மீதி 5 தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே 2 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த 2வை கேன்சல் பண்ணதுக்காக டிவைடட் பை 2 கொண்டு போகிறேன். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5x அப்படியே நிற்கும். ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால அதை ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். +6 அங்கே போச்சுன்னா -6 ஆயிரும். இப்போ இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ b ஸ்கொயர் நமக்கு வேணும். ஸோ b வந்து இங்கே 5/2 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ நான் இங்கே மட்டும் 5/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா ஈக்குவேஷன் இம்பேலன்ஸாக இருக்கும். அதனால் ரைட் சைட்லேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போது இதை நான் எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல -6 ப்ளஸ் 25/4 எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4 6 ஆர் -24 ப்ளஸ் 25/4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 இந்த ரூட் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். 25 - 1 1/4. ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 5/2 கேன் பி ரிட்டன் as ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஏன்னா √1 1 √4 2. இப்போ நமக்கு எக்ஸ் தேவை. அப்போ பேலன்ஸ் 5/2 -5/2 அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ நான் ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்க போகுது. -5 + 1/2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு -5 - 1/2. ஸோ இது வந்து -4/2, இங்கே -6/2. அப்போது எக்ஸ் வந்து ஒன்று -2 ஆர் -3. இந்த சேம் ஆன்சர் தான் லாஸ்ட்டு ரெண்டு ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிது.